மரண தீர்ப்பு அப்பாக குருதிக்கு தீர்ப்பினை வழங்கினாரே. அமைதியாய் ஏற்றுக்கொண்டார் அகிலத்தின் நாயகரே. இயேசுநாதர் பாடுபட்ட முதல் நிலை. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் என்று உண்மைக்கு உழைத்த உத்தமருக்கு கிடைத்தது மரண தீர்ப்பு. பிறரை குற்றவாளி என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்று கூறிய இயேசுவுக்கே கிடைத்தது மரண தீர்ப்பு. இது நேர்மைக்காக உண்மைக்காக போராடியதற்காக கிடைத்த தீர்ப்பு. ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்காக